இந்த வீடியோவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் அப்ரிவேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எஃப்ஓபிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃப்ரீ ஆன் போர்டு. இதில் வந்து செல்லர் வந்து அந்த மெட்டீரியலை வந்து கப்பலில் ஏற்றுற வரைக்கும் அவர் வந்து பொறுப்பேற்றுப்பார். இதுதான் வந்து ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்னு ஸ்டார்ட்டாக சொல்கிறது. அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா சிஐஎஃப். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்சூரன்ஸ் ரைட்டு. அந்த செல்லர் வந்து பையரோட துறைமுகத்துக்கு போகிறது வரைக்கும் ஆகக்கூடிய காஸ்ட் இன்சூரன்ஸ் ரைட்டை வந்து பேர் பண்ணுவார். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எல்சிஎல் மற்றும் எஃப்சிஎல். எல்சிஎல்லோட ஃபுல் ஃபார்ம் வந்து லெஸ் தென் கண்டெய்னர் லோடு. இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த கண்டெய்னரில் மெட்டீரியல் வந்து லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கண்டெய்னரில் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்து அவங்க பொருளை வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கண்டெய்னரில் மல்டி எக்ஸ்போர்ட்டர் வந்து அவங்க பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டேர்ம் தான் வந்து எல்சிஎல்னு சொல்கிறது. இதே வந்து எஃப்சிஎல்ங்கிறது ஃபுல் கண்டெய்னர் லோடு. எக்ஸ்போர்ட் பண்ணுறவர் வந்து இந்த என்டையர் கண்டெய்னரும் வந்து அவரே எடுத்திருக்காரு, யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து எஃப்சிஎல் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இஓயு. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட். இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நடக்கும். இந்த இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் வரி சலுகை வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு இறக்குமதி செய்கிறதுக்கு ரெண்டுக்கும் வந்து பொருந்தும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்இஇசட். இதோட ஃபுல் ஃபார்மை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன். கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து வரி சலுகை கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீஜராக வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிடிஏ, டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா. ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன், எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட், இது மாதிரியான சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும் வந்து டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா அப்படின்னு கஸ்டம்ஸில் சொல்கிறோம். இந்த டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து எந்த வரி சலுகையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இஜிஎம், எக்ஸ்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட். இது வந்து ஒரு கப்பல்லையோ இல்லை விமானத்திலேயோ பொருள் வந்து புறப்படும் பொழுது தயாரிக்கக்கூடிய ஆவணம். இதில் என்ன முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டரோட டீட்டெயிலு, மெட்டீரியலோட டீட்டெயிலு, எங்கே போய் ரீச் ஆக போகுது, அந்த போர்ட்டோட டீட்டெயில், கப்பல் விமானம் அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த இஜிஎம்மில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஜிஎம், இம்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட். எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் ஆகும்பொழுது ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இம்போர்ட் ஆகும் பொழுதும் இந்த டீட்டெயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் வந்து இறக்குமதியாளரோட விவரம், சரக்கு விவரம், துறைமுகத்தோட டீட்டெயிலு, கப்பல் ஃப்ளைட்டோட டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த ஐஜிஎம்மில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பிசிஏ, போஸ்ட் கிளியரன்ஸ் ஆடிட். இது வந்து கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுற ஆடிட்டு. ப்ராப்பராக வந்து கஸ்டம்ஸ் ப்ரொவிஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, டேக்ஸ் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய டேர்ம் அப்படின்னு வெரிஃபை பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கீவேர்ட். இதை தான் இப்போ உங்களை சம்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஓபி, ஃப்ரீ ஆன் போர்ட், ஐசிஎஃப் காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட்டு, எல்சிஎல்னா லெஸ் தென் கண்டெய்னர் லோடு, எஃப்சிஎல்னா ஃபுல் கண்டெய்னர் லோடு, இஓஇனா எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்டு, எஸ்இஇசட் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், டிடிஏனா டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா, இஜிஎம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட், ஐஜிஎம் அப்படின்னா இம்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட், பிசிஏ அப்படின்னா போஸ்ட் கிளியரன்ஸ் ஆடிட். இது மாதிரி வந்து இன்னும் நிறைய டேர்ம் இருக்குது. நம்ம வீடியோவை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது மாதிரி இம்பார்ட்டன்ட் அடுத்த அப்ரிவேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டேக்ஸ் அப்டேட் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இதுலேயே நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் அப்டேட் வந்து இம்மிடியட்டாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி வீக்லி டேக்ஸ் அப்டேட் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து இந்த குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்கள் ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.